அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு அடியின் தொகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலிகளுக்கு அரசனான அருகம்பிள்ளை வணங்கி, அகஸ்தியர் முனிவரை வணங்கி, சித்தர்கள் பெருமான எல்லாம் வணங்கி, இந்த தொகுப்பை பார்த்து பயனடையும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமஸ்காரங்கள் சொல்லி, இந்த தொகுப்பை அனைவருக்கும் பகிர்ந்து உறவுகள் நட்புகள் இதை தொடர்புள்ள அத்தனை பேர்த்துக்கும் பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் பயன் அடையும் ஒரு செயலை செய்வதற்கு அவர்களுக்கெல்லாம் மிகுந்த நன்றிகளை தெரிவித்து, அடியேன் இந்த தொகுப்புல ஒரு அற்புதமானது ஒரு தொகுப்பு ஆரம்பிக்கிறோம். அதாவது இரத்த அணுக்களுடைய உற்பத்தி, அதன் குறைபாடுகளால் ஏற்படும் நோய்களை பற்றி பல விளக்கங்களை நாம் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் தொகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சித்த மருத்துவ மூலிகைகள் எல்லாம் உணவு மூலிகைகளா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். அப்ப எடுத்து பார்க்கும்போது இது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பப்பாளி தலை. அடுத்து பாத்தீங்கன்னா இது பீட்ரூட், இது கேரட், இது எலுமிச்சம்பழம். எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் அடியே இதனுடைய பயன்களை சொல்றதுக்கான நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது புதினா. அடுத்து ரொம்பவும் அற்புதமான ஒரு மூலிகை இந்த முருங்கை தலை, முருங்கைத்தலை. இந்த இரத்த அணுக்களுக்கு ரொம்ப அற்புதமான மூலிகை தலை. அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் பூண்டு. இது ஜென்ரலா எல்லா வகுப்புலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், பூண்டு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள எங்க ரத்தம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மாதிரி எலும்பு பகுதியில இருக்கும். இது மாதிரி எலும்பு, நமக்குள்ளற எலும்பு, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல உள்ள ஒரு விதமான மினரல், அதாவது உள்ளுக்குள்ள ஒரு சதை பகுதிகள் இருக்கும். அதுல இருந்துதான் இரத்த அணுக்கள் நமக்கு உற்பத்தி ஆகிறது. அதாவது இங்க இருக்க ஜீரண மண்டலம் எல்லாமே இந்த ஆக்சிஜன் நுரையீரல்னால நம்மளுடைய உணவுகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு இரத்தங்களுடைய அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டு இங்கேதான் உற்பத்தி ஆகுது. இதுதான் நம்மளுடைய எலும்பு பகுதியோட மஜ்ஜையில உற்பத்தி ஆகிறது. ரத்தம் உற்பத்தி ஆகிற இடம் அங்கதான். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இதயத்துல உற்பத்தி ஆகுது, கல்லீரல உற்பத்தி ஆகுது, கிட்னில கிடையவே கிடையாது. முக்கியமா இங்கதான் உற்பத்தி ஆகிற ஒரு அற்புதமானது ஒரு சூழ்நிலையை நம்ம உடல் பகுத்து வச்சிருக்கு. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிணநீர்கள் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மூட்டுகளிலும் நம்ம இடத்துல 9 மூட்டு பகுதிகள் இருக்கு. அங்கதான் நிணநீர்கள் உற்பத்தி ஆகுது. இந்த கை மூட்டு பகுதி, காலில் இது மாதிரி மூட்டு பகுதி, இந்த மூட்டு பகுதி, நம்மளுடைய இடுப்பு எலும்பு மூட்டு பகுதி, இந்த ஷோல்டர் கழுத்து மூட்டு பகுதி, இந்த மூட்டு பகுதியில தான் இந்த உராய்வு விசை ஏற்படும் போது நிணநீர்கள் உற்பத்தி ஆகுது. இந்த நிணநீர்கள் உற்பத்தி குறையும் போது, அணுக்களுடைய சக்தி குறையும் போதுதான் மூட்டுல வலி ஏற்படுகிறது. அதுதான் நம்ம முக்கியமா நம்ம நோக்கக்கூடிய ஒரு சக்தி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ரத்தத்தினுடைய உற்பத்தி எங்க உற்பத்தி ஆகுது, எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத நம்ம நல்லா பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நம்மளுடைய ரத்தத்துல எல்லாம் உற்பத்தி பண்ணி தொப்புள் கொடி மூலமா தான் அதுக்கு எல்லா அணுக்களும் தொப்புள் கொடி மூலமா தான் அது கிடைக்கும். அதனாலதான் இன்னமும் நமக்கு இந்த வயிற்று பகுதியில ஒரு சிறிய மூளை பகுதி இருக்குன்னு கூட சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அவசரமான ஒரு வேலைகள் செய்யறோம் அல்லது ஒரு துக்க காரியங்களுக்கு எல்லாம் போறோம்னா அந்த ஒரு இங்க இருக்கக்கூடிய சுரப்பி அது பசியை தூண்டவே தூண்டாது. அந்த பசிங்கிற எண்ணத்தை நமக்கு கொடுக்காது. அப்ப தொப்புள் கொடியினுடைய ஒரு அற்புதமான அம்சம் இன்னமும் நம்ம உடலுக்குள்ள இயங்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எப்படியாப்பட்ட சூழ்நிலையில நம்ம உடல் இயங்கிட்டு இருக்கு. இந்த அற்புதமானது ஒரு இரத்த அணுக்களினுடைய பிரிவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிசி, ரெட் பிளஸ் அப்படின்னு சொல்லி ஆர்பிசி, அதாவது இரத்த சிகப்பு அணுக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்பி, ஹீமோகுளோபின் அணுக்கள், அதாவது ரத்தத்துல இரும்பு சத்துள்ள அணுக்கள். அப்புறம் டபிள்யூபிசி, வெள்ளை அணுக்கள், உடம்புல வெள்ளை அணுக்கள். இதெல்லாமே நம்ம உடல் உள்ள செல்கள்ல இருக்கு. இந்த செல்கள்னாலதான் நம்ம உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ரத்தத்துக்கு கலர் கொடுக்கக்கூடிய செல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் ரெட் பிளஸ்
அதாவது சிகப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து சிகப்பு அணுக்கள் நம்ம உடலுக்கு ரத்தத்துல அந்த சிகப்பு கலரை கொடுக்கக்கூடியது வந்து வெள்ளை சிகப்பு அணுக்கள் தான். அப்ப வெள்ளை அணுக்கள் என்ன சார் பண்ணும்? இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணும்? நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும் நம்ம உடலுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த WBC RBC கவுண்டிங்லாம் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுலதான் மலேரியா கண்டுபிடிக்கிறது, டெங்கு காய்ச்சல் கண்டுபிடிக்கிறது, நிமோனியா காய்ச்சல் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே அந்த கவுண்டிங்ல நல்லா வந்துட்டு இருக்கும். பரிசோதனைல பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்கும். அதுல இந்த WBC வந்து வெள்ளை அணுக்கள்ல பாத்தீங்கன்னா ஈஸ்னோபிலியான்னு ஒரு இருக்கு. அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்னோபிலியா நுரையீரலினுடைய தன்மையை பாதிக்க செய்யும். அப்ப அலர்ஜி ஏற்படும், மூச்சுத்திணறல் ஏற்படும். அப்ப இதெல்லாம் எவ்வளவு சார் அளவு இருக்கும் அப்படின்னு தோராயமா பார்க்க போகும்போது RBC-னுடைய அதாவது சிகப்பணுக்களுடைய அணுக்கள் 380 இருந்து 480 ஹைட்ரோபார்சில் இருக்கும், HYP இருக்கும். அப்புறம் இந்த HB அதாவது ஹீமோகுளோபின் அணுக்கள் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது 12 இருந்து 15 வரலையும், ஆண்கள் 13 இருந்து 15, பெண்கள் 12 இருந்து 15 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். ஆனா 10க்கு கீழே குறையக்கூடாது. குறைஞ்சதுன்னா உடலினுடைய ஆரோக்கியம் கெடும். அதுக்குதான் அந்த மூலிகைகள் எப்படி சாப்பிட்டா அந்த ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகுங்கிறத பத்தி தான் இப்ப இந்த வகுப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் அதே மாதிரிதான் இந்த WBC-னுடைய அளவு, வெள்ளை அணுக்களினுடைய அளவு அதிகமாச்சுன்னா அங்கேயும் நோய்வாய் ஏற்படும். வெள்ளை அணுக்களுடைய அளவும் கரெக்டா இருக்கணும், சிவப்பு அணுக்களுடைய அணுவும் கரெக்டா இருக்கணும், நிணநீர்களுடைய அணுவும் கரெக்டா இருக்கணும். இப்ப ஒரு பிளட் கீழே விழுந்துருச்சு, ரத்தம் கீழே விழுந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அந்த இடத்துல ஒரு டாட் சிவப்பு அணுக்கள் மட்டும் அப்படியே நிற்கும், சுத்திலும் பாத்தீங்கன்னா நிணநீர்கள் அப்படியே சுத்தி இருக்கும். அப்ப அந்த நிணநீர்களுடைய ஓட்டம் இருக்கனாலதான் அது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்னென்ன தேவைப்படுது? காற்று முக்கியமா தேவைப்படுது, நீர் முக்கியமா தேவைப்படுது, இயற்கையான உணவுகள் முக்கியமா தேவைப்படுது. இத்தனையும் நம்ம உடம்புகளுக்கு அந்த செல்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த அற்புதமான செல்களுடைய வேலை. அப்ப ஒவ்வொரு செல்லும், அதாவது இந்த மூட்டிகள்ல ஏதாவது நிணநீர் சுரப்பி தாமதப்பட்டாலோ உடலில் நோய்வாய் ஏற்படும். இரத்த அணுக்கள் அதாவது HB நான் சொன்ன மாதிரி அதாவது சிவப்பணுக்கள் அல்லது ஹீமோகுளோபின் அணுக்கள் குறைஞ்சாலோ இரத்த சோகை ஏற்படும், கல்லீரல் பாதிக்கும், உடம்பு வந்து ஒரு பருமனா ஏற்படுற மாதிரி ஒரு சக்தி ஏற்படும், சரியான முறையில் யூரின் போகாது. HB உடம்புல குறைஞ்சதுன்னா உடனே அது மருத்துவர் பார்த்து நீ தேவையான உணவுகள் எடுத்துன்னு மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாங்க. இல்லைன்னா தேவையான அளவு அதுக்கு தகுந்த ஆலோசனைகள் கொடுப்பாங்க உணவுகளை. இப்ப அந்த ஆலோசனைகள் தான் நம்ம இதுல இருந்து எடுத்துக்க போறோம். புரியுதுங்களா? அப்ப HBங்கிறது நம்ம உடலுக்கு முக்கியமான ஒரு செல், ஒரு அணுக்கள், இரத்த அணுக்கள். அதை நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். அது எடுத்தாதான் உடலினுடைய ஆரோக்கியம் என்றுமே கெடாம இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்துதான் நான் WBC சொல்லியிருக்கேன், அந்த வெள்ளை அணுக்கள். அதுவும் அளவோட இருக்கணும். இப்ப 10 சிவப்பணுக்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல 3 அணுக்கள் தான் வெள்ளை அணுக்கள் இருக்கும். ஏன்னா வெள்ளை அணுக்கள் வேலையை எதிர்ப்பு சக்தியை வந்து கண்ட்ரோல் பண்ண, அதாவது குறைப்படுத்தக்கூடியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலில் அல்லது கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புண்ணு வந்திருக்கும், அந்த புண்ணு பாத்தீங்கன்னா இங்க நெருக்கட்டி இருக்கும், அது WBC. அந்த வெள்ளை அணுக்கள் இங்க உற்பத்தி ஆகி இங்க நின்னுக்கும். அப்ப என்ன பண்ணும், இந்த பாக்டீரியா வைரஸை இதை அழிக்கிறதுக்கு போரிடும். அந்த உள்ள இருக்க பஸ் எடுத்துட்டா கொஞ்சம் வலி குறைஞ்சிற மாதிரி, அப்புறம் இந்த அணுக்கள்லாம் போய் அந்த சுரப்பிகள்லாம் வேலை செஞ்சு அந்த வலியை குறைக்கும். அப்ப அது WBC-யோட வேலை. அப்ப பாத்தீங்களா, இந்த சிகப்பு அணுக்களை விட வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புக்கு தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவமான நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள்ல தான் ஈஸ்னோபிலியா சொன்னேன், அப்புறம் மலேரியா, டைபாய்டு, அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு அணுக்கள்லயே மஞ்சக்காமலையும் கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு தொகுப்புலையும் அணுக்களினால் நமக்கு பல ஆரோக்கியங்களையும் பல உன்னதமான நன்மைகளையும் தரக்கூடியதான் இந்த இரத்த அணுக்கள். அப்ப இந்த இரத்த அணுக்கள் எங்க உற்பத்தி ஆகுது, இந்த இரத்த அணுக்களினுடைய அளவு, அப்புறம் இந்த இரத்த அணுக்களினுடைய ஒரு முறைகளை பத்தி நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அற்புதமா நம்ம இந்த தொகுப்புல பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து பார்க்க போனேன்னு வச்சுங்களேன், இந்த அற்புதமான அணுக்கள்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன சார் முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் காலையில எழுந்திருச்சோன்ன என்ன பண்ணணும், இந்த செல்கள் காக்கப்படணும்னா உற்பத்தி ஆகணும், அதிகமாகணும் அப்படின்னு சொன்னா காலைல எழுந்திருச்சோன்னா நம்ம இயற்கை கழிவுகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த காஃபி டீ குடிக்கிறத நிப்பாட்டிட்டு
இந்த செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இப்ப நான் சொல்றேன் என்ன பண்ணணும். இந்த பீட்ரூட் எடுத்துங்க, காலை நேரத்திலேயே வாரத்துல 3 நாளைக்கு சாப்பிடுங்க போதும். இந்த பீட்ரூட்டை நல்லா நறுக்கிக்குங்க, நறுக்கி மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் வடிகட்டி உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் பனக்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய ஹெச்பி கம்மியா இருந்தாலும் அவங்க 48 நாளைக்கு ஒரு மண்டலம் சாப்பிட்டாங்கன்னா உடனடியாக 7 பாயிண்ட் இருக்கவங்களுக்கு 5 பாயிண்ட் ரீஸ் ஆகும். இது உண்மையா கைகண்ட ஒரு உன்னதமான ஒரு பீட்ரூட். சக்கரை நோயாளிகள்லாம் சாப்பிட முடியாது சார், அவங்களுக்கு பனக்கல்கண்டு சேர்க்காதீங்க. வாரத்துல ஒரு நாளைக்கு பீட்ரூட் கொடுங்க போதும். அளவு கம்மியா கொடுங்க, அரை இது கொடுங்க. மித்தவங்களாம் ஒரு காய் சாப்பிடலாம். தாராளமாக கட் பண்ணி மிக்சியில போட்டு அடிச்சு அதை நம்ம அந்த இதை வடிகட்டிட்டு கொஞ்சம் பனக்கல்கண்டு போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஹெச்பியினுடைய சிகப்பு அணுக்கள் ஹீமோகுளோபின் அணுக்கள் ரொம்ப உற்பத்தி ஆகும். அப்புறம் இப்படிதான். அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா உடலுக்கு ஏற்ற உடல் பயிற்சிகளை இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடல் பயிற்சிகள் யோகா, மற்றபடி இந்த யோகா பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் அமைதியான முறையில எடுத்துக்கிட்டாலே உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்புறம் இடையில முடிந்த அளவுக்கு நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது. இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஜீரண மண்டலம் வேலை செய்யாது, செல்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. எண்ணெயில இருக்கக்கூடிய அந்த நொறுக்கு தீனிகள்லாம் சாப்பிடக்கூடாது. ஏதோ ஒரு சில காலகட்டத்துக்கு தவிர்க்க முடியாத எடுத்துக்கலாமே தவிர அதையும் எடுத்துக்க கூடாது. அப்ப மத்தியான நேரத்துல அரிசியினுடைய அளவை, அரிசி சாதம் ஒயிட் ரைஸினுடைய அளவை குறைச்சு காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம். காய்கறிகள் நிறைய சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும் காய்கறிகள். ஆனா ஒயிட் ரைஸ் குறைச்சிடணும். எல்லா காய்கறியும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. கீரை வகை தினமும் ஒன்று எடுத்துக்கலாம். பச்சையா இருக்கிறது அத்தனை பச்சை காய்கறிகள் அத்தனையுமே நம்ம ஹீமோகுளோபின் ஒயிட் பிளட் செல்ஸை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது பச்சை காய்கறிகள். அப்படி அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு ஃபெலோலாம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் உறங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். உறங்கலாம், 1/2 மணி நேரம் தூங்கலாம். தூங்கும் போது அந்த உடலுக்கு ஓய்வு எடுக்கும் போது இரத்த அணுக்களுடைய உற்பத்தி அதிகமாகும். நமக்கு எப்ப ரத்த அணுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா இரவு நேரத்துல தான் உற்பத்தி ஆகும். ஏன்னா இப்ப நான் பேசும்போது என்னுடைய எனர்ஜெட்டிக் கொஞ்சம் குறையும், வேலை செய்யறோம், அப்ப அணுக்களுடைய பவர் குறையும். அப்ப இரவு நேரத்துல தான் நமக்கு தேவையான ஒரு இரத்த அணுக்கள் உற்பத்தி அதிகமாக கிடைச்சி உடலில் செல்கள் நன்றாக வேலை செய்து காலையில கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் நினைக்கணும். அதோடு நம்ம இரவு படுக்க போகும்போது தீயதை நினைக்காம நல்லதை நினைச்சிட்டு படுத்தனால ரத்த அணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகும். நமக்கு தீயதை செய்ய வேணாம், நல்லதை செய்வோம். தீயதை நினைக்க வேணாம், நல்லதை நினைப்போம். அப்படி நினைச்சிட்டு படுத்தாவே, அதனாலதான் தியானம் கொடுக்குறோங்க. தியானம் இரவு நேரத்துல தியானம் கொடுக்குறோம். அந்த தியானத்துல 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு நம்ம தூங்குனாவே செல்கள்லாம் அப்படி உற்பத்தி ஆகும். அவ்வளவு சக்தி இருக்கு தியானத்துக்கும். தியானம் சத்துக்கு என்ன சார் கனெக்ஷன் இருக்குன்னா, அதாவது நம்மளுடைய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய உடல் அணுக்களினுடைய சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப உடல் ஆரோக்கியத்துக்கான அந்த காலங்கள் எப்படி நம்ம வகுத்துக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொரு வைட்டமின் அதிகமா இருக்கக்கூடியது இந்த பப்பாளி. இந்த பப்பாளி எல்லா பக்கமும் கிடைக்கும். இப்ப கூட இந்த பப்பாளியில அவ்வளவு வைட்டமின் சத்து இருக்கு. உயிர் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய அந்த WBC அதிகமா இருக்குன்னு சொல்லிதான் அந்த பப்பாளி என்ன பண்ணாங்க, நல்லா நறுக்கி மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு நல்லா வடிகட்டி அதுல கொஞ்சம் பனக்கல்கண்டு சேர்த்து வாரம் 2 முறை குடிக்க சொல்லிருக்கோம். பப்பாளிக்கு அவ்வளவு சத்து உண்டு. இந்த பப்பாளி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடல்ல வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தி அதிகமாகி சளி பிடிக்கிறது கூட கண்ட்ரோல் ஆகும், ஈஸ்னோபிலியா குணமாகும். அவ்வளவு சக்தி இருக்கு இந்த பப்பாளியினுடைய அற்புதமான குணம். இப்ப பப்பாளியை பத்தி பார்த்துட்டோம். அப்புறம் நிறைய பச்சை கேரட் கொடுங்க. நான் இதான் அதிகமா தொகுப்புல சொல்லிட்டு இருக்கிறது. பச்சை கேரட்ல வைட்டமின் டி இருக்கு, சி இருக்கு, HB இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய இது கேரட்ல இருக்கு. இந்த கேரட்டை பச்சையா மென்னு கூட தினமும் ஒரு கேரட் சாப்பிடலாம். ஜீரணமும் நன்றாக வேலை செய்யும். கேரட்டுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த கேரட்டினுடைய மகிமை. அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாத்துக்குமே தெரியும்.
நம்ம ஹீமோகுளோபின் அதிகமா கம்மியாயிடுச்சு, உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்னு சொன்னா இந்த முருங்கைக்கீரை நல்லா ஒடிச்சு இரவு நேரத்துல நல்லா காய வச்சு அதுல கொஞ்சோண்டு ஜீரகம், சோம்பு, பூண்டு, கொஞ்சம் தக்காளி, பெருங்காயம் அவசியம் அதுல போடணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு காலைல எழுந்திருச்சு எல்லாம் சூடு பண்ணி நான் சொன்ன இந்த பீட்ரூட் மாதிரிதான் அதையும் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முருங்கைக்கீரை தினமும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அது ஒரு சூப்பு மாதிரி தினமும் குடிக்கலாம். டீக்கு பதிலா இதை சாப்பிடலாம். அதை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு தலைமுடி உதிர்துல இருந்து அவங்களுடைய கருப்பை பிரச்சனையில இருந்து எல்லாமே குணப்படுத்தக்கூடிய சக்தி இது உண்டு. ஆண்களுக்கு அதிகமான உயிர் சக்திகளை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை பவர். அவ்வளவு முருங்கைக்கீரைல சக்தி இருக்கு. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் ஈஸியா கிடைக்கிற பொருள் அது. இந்த ஈஸியா கிடைக்கிற பொருளை நம்ம பயன்படுத்தாம இருக்கமே, இது என்னத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறோம். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிறோம், அந்த முருங்கைக்கீரையில அவ்வளவு விட்டமின் இருக்கு, அவ்வளவு அயன் சத்து இருக்கு, அவ்வளவு போலிக் ஆசிட் இருக்கு. முருங்கைக்கீரையினுடைய ஒரு அற்புதமான குணங்கள் அப்படி இருக்கு. முருங்கை விதையில இருக்கு. முருங்கை விதையை எடுத்து நல்லா மிக்சியில போட்டு அடிச்சு அதை தூள் பண்ணி கொஞ்சம் தேன்ல குழைச்சு அந்த முருங்கை விதையை சாப்பிட்டு பாருங்களேன், உயிரணுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகும். அதை விட வெள்ளை அணுக்கள் உற்பத்தி அதிகமாகும், சிவப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகும். அவ்வளவு சக்தி இருக்கு அந்த WBCல, அந்த அந்த விதையில, அதாவது முருங்கை விதையில. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப முருங்கையினுடைய சக்தி நம்ம உடலுக்கு அற்புதமா தேவைப்படுகிறதுங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம். அப்ப முருங்கைக்கீரை இனிமே நம்ம பயன்படுத்தாம இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அப்படித்தான் பயன்படுத்தணும். அப்புறம் இப்ப உள்ள காலகட்டத்துல பனிக்காலம் வந்துருச்சு, அதிகமா எல்லாத்துக்கும் சளி பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த சளி பிடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான மருந்து இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதுல ஒரு 2 ஸ்பூன் காபி தூள் போட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதுல பிழிஞ்சு விட்டுட்டு அதை ஆத்தி வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு பனக்கல் கொண்டோ இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுறலாம். சளி பிடிக்கிறது, எலுமிச்சம்பழம் சேர்த்தோம்னா சளி பிடிக்குமே சார்? பிடிக்காது. வைட்டமின் சி இருக்கு அதுல. அது நம்ம கொதிக்க வச்சிடறோம், காப்பியில போட்டு கொதிக்க வச்சிடறோம். அது ஒரு அற்புதமான காலையில குடிக்கக்கூடிய உன்னதமான ஒரு பானம். காப்பி குடிச்சா வயிறுல புண்ணு வருமே சார், சளி இருக்கும் போது குடிங்க, எல்லா நேரமும் தேவையில்ல. அந்த சளி உங்களுக்கு குறையணும், சளியினுடைய ஒரு தாக்கம் நம்ம குறையணும்னா அந்த WBCல ஈஸ்னோபிலியா குறையறதுக்கு தான் அந்த அணுக்கள், அதாவது ஈஸ்னோபிலியா என்று சொல்லக்கூடிய அந்த அணுக்களினுடைய வீரியம் அதிகமா இருக்கும்போது மூச்சு வாங்கும், இழப்பு வாங்கும். அதான் ஈஸ்னோபிலியாவினுடைய தாக்கம். அப்பதான் உடனே டெஸ்ட் பண்ண உடனே ஈஸ்னோபிலியா அதிகமா இருக்கு, உங்களுக்கு மூச்சு வாங்குது, இழப்பு வருது அப்படின்னு சொல்லி ஈஸ்னோபிலியாவினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இப்படித்தான் நம்மளுடைய உடல் அற்புதமா இயங்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் இந்த உயிர் அணுக்களுடைய சக்தி கருப்பை இருக்கு பாத்தீங்களா, அதை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. மெயினா கருப்பைக்கு உயிர் அணுக்களுடைய உற்பத்தி அதிகமா தேவைப்படும். அதுக்கு என்ன சார் அற்புதமான ஒரு உணவு முறைகள் அல்லது ஏதாவது பழங்கள் இருக்கான்னா இருக்கு. அதாவது செல்கள் அதிகமா உற்பத்தி ஆகும் போது அங்கே அந்த செனப்பைகளினுடைய உற்பத்தி அதிகமாகி கருப்பையினுடைய எந்தவித தாக்கமும் இல்லாம இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை நான் சொன்னது இந்த முருங்கைக்கீரை அற்புதமா வேலை செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா அத்திப்பழம், ஆலம்பழம், அரசம்பழம், இது 3மே கிடைக்கும். எல்லா பக்கமும் ஈஸியா கடைகளில் கூட வாங்கலாம். அத்திப்பழம், ஆலம்பழம், அரசம்பழம், இதை 3ஐயும் வாங்கிட்டு வந்து நிழல்ல நல்லா உணர்த்தி அது நல்லா மிக்சியில போட்டு 3 அந்த விதையும் பழத்தையும் அந்த காய வச்சதை அரைச்சி 2 ஸ்பூன் எடுத்து அல்லது 1 ஸ்பூன் எடுத்து தேன்ல கலந்து காலையில வெறும் வயிற்றுலையும் நைட்டு வெறும் வயிற்றுலையும் 48 நாள் சாப்பிடுங்களேன். அந்த செல்களினுடைய உற்பத்தி ஆண்களும் சாப்பிடலாம், பெண்களும் சாப்பிடலாம். கருப்பை கோளாறு இருக்கவங்களும் சாப்பிடலாங்கிறதோட ஆண்களும் சாப்பிட்டோம்னா அத்திப்பழம் ரொம்ப பலம் கொடுக்கும். ஆலம்பழம் அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆலம் வேலும் நமக்கு எல்லாத்துக்கும் உறுதியா கொடுக்கறது ஆலம்பழம். அப்ப இந்த அரச மரத்தினுடைய சக்தி என்னன்னு தெரியும். 24 நேரமும் நமக்கு ஆக்சிஜனை கொடுத்து கொண்டு இருக்கிறது அரச மரம். அப்ப அதனுடைய சக்தி தெரியும். அப்ப எல்லாருமே அதை பயன்படுத்தலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு தாராளமா கொடுக்கலாம். அப்ப என்ன பண்றோம், அத்திப்பழம், ஆலம்பழம், அரசம்பழம், இது 3மே வெளியில நல்ல நாட்டு மருந்து கடைகள்ல தனியா காய வச்சு அவங்களே விற்பனை பண்றாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம லேசா உணர்த்தி வெயில காய வச்சு திரும்ப மிக்சியில போட்டு அடிச்சு தேன்ல கலந்து குடிச்சோம்னா 1 மண்டலம் சாப்பிட்டாலே போதும். அவ்வளவு அற்புதமா அது வேலை செய்யும்.
அப்புறம் நான் இப்ப சளிக்கு ஒரு மருந்து சொன்னேன், அதுக்கு ஒரு சித்த மருந்து இருக்கு. அது நீங்க கடைகள்ல போய் கேட்டீங்கன்னா அதிகமா கிடைக்கும். நான் ஈஸ்னோபிலியா அணுக்களுக்கும் சளிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஈஸ்னோபிலியா ரொம்ப தொல்லை பண்ணும், நுரையீரலை பாதிக்கும், காத்து சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணும், மூச்சு காத்து சரியா இருக்க முடியாது, திணறல் வரும். அப்புறம் உடனே பாத்தீங்கன்னா திணறல் வரும்போது நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இந்த ஈஸ்னோபிலியால உண்டாகும். அந்த மாதிரி சளி பிடிச்சி அந்த அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கடுக்காய் எடுத்துக்கங்க, திப்பிலி எடுத்துக்கங்க, சித்தரத்தை எடுத்துக்கங்க, அப்புறம் ஜாதிக்காய் எடுத்துங்க. இதெல்லாம் ஒரு 100 கிராம், ஜாதிக்காய் ஒரு 75 கிராம், வால்மிளகு எல்லா கடையிலையும் கிடைக்கும், அதை மட்டும் கூட எடுத்துக்கங்க. வால்மிளகை இது எல்லாத்தையும் எல்லாம் வறுவலா வறுத்துக்குங்க. இந்த கடுக்காய் தோலை எடுத்துருங்க, உள்ள இருக்க அந்த விதை மட்டும் எடுத்துங்க. கடுக்காய் தோலை எடுத்துட்டு விதையை எடுத்துங்க. இதெல்லாம் இலை வறுவலா வறுத்துட்டு நல்லா மிக்சியில போட்டு நுணுக்கி ஒரு பாட்டில் வச்சுட்டு காலையில தேன்லவையும் இரவு தேன்லையும் இந்த ஆஸ்மாவில இருந்து ஈஸ்னோபிலியா கம்ப்ளைண்ட்ல இருந்து இந்த சளி தொந்தரவு யாருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இத ஒரு மண்டலம் கொடுங்களேன். ஒரு மண்டலம் கூட வேணாம், 24 நாள் 15 நாள் கொடுங்க. அந்த சளி, அந்த ஈஸ்னோபிலியா கம்ப்ளைண்ட், ரத்த அணுக்கள் உற்பத்தி எல்லாமே உடலுக்குள், அதோட மூச்சு காற்று, நமக்கு ஆக்சிஜன் ஃப்ரீயா விட முடியும். அதாவது நான் சொன்ன அந்த கடுக்காய், திப்பிலி, சித்தரத்தை, சாதிக்காய், வால்மிளகு இதெல்லாம் அப்படி ஒரு மூலிகை கொண்டது. இந்த மூலிகையை அற்புதமான சக்தியை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம நோயிலிருந்து என்றென்று ஆரோக்கியமா இருக்கலாம். ஐயோ இதை சாப்பிட்டோன்னு மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியமா வருங்கிறது கிடையாது. எப்பவுமே நமக்கு ஆரோக்கியமா கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஆரோக்கியத்துக்கு உண்டு. புரியுதுங்களா? இப்ப அதை பத்தி பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்ன உணவு சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிடக்கூடாது, அப்ப அணுக்கள் அதை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை இருக்கு. எந்த உணவு சாப்பிட்டா எந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அப்படி சாப்பிடாம இருந்தால்தான் நம்ம செல்களுக்கு, நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுன்னு சொல்றாங்க. அதாவது சாப்பிட்ட உணவே நமக்கே ஒரு விஷத்தன்மை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது உதாரணம். அது என்னென்னங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? அதாவது நம்மளுடைய சாப்பாடு, அதாவது அசைவ உணவு சாப்பிட்ட உடனும், அதாவது இப்பதான் ஜென்ரலா வந்துருச்சு, ஒரு பார்ட்டினாவே மதுபானம் அப்படிலாம் சாப்பிட்ட உடனும் அகத்திக்கீரை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. தயவு செய்து அசைவ உணவு சாப்பிட்டவங்க அகத்திக்கீரை சாப்பிடாதீங்க, கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அப்புறம் பழைய சோறும் நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பழைய சோறும் நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு அதிகமா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேல அரிப்பு வரும். சக்கரவள்ளி கிழங்கு அதிகமா சாப்பிட்டோம்னா மேல அரிப்புகள் தூண்டிவிடும். கத்திரிக்காய் எப்படி அரிப்பு தூண்டுது, அது போல பூமியில விளையிற சக்கரவள்ளி கிழங்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, செல்கள் அதிகமா உற்பத்தி ஆகாதவங்க அந்த சக்கரவள்ளி கிழங்க நிப்பாட்டிடணும். அப்புறம் பெரும்பாலும் சவுச்சவு நிறைய எடுத்துக்கிறாங்க. சவுச்சவு எடுக்கவே கூடாது. அந்த காயில எந்த வைட்டமின் கிடையாது. சவுச்சவு எடுத்துட்டா மூட்டு வலி வரும். அதிகமா பயன்படுத்துறாங்களான்னு பாருங்க. சவுச்சவு எடுத்துக்காதீங்க. அதை நூக்குள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன பீட்ரூட் எடுத்துக்கலாம். சவுச்சவு வேண்டாம், மூட்டு வலி ஏற்படும். கண்டிப்பாக சவுச்சவுனால் மூட்டு வலி ஏற்படும். அப்புறம் நம்மளுடைய அற்புதமானது இன்னொரு மூலிகை கரும்பு. இப்ப சாப்பிட்றோம், கரும்பு சாப்பிட்டோன்னா அவள் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், பல்லெல்லாம் அசைவு கொடுக்க ஆரம்பிச்சிடும், அசைக்கவே முடியாது. அதாவது சாப்பிட்டவுடன் அவிழ் சாப்பிட்டோம்னா பல் அசைவு ஏற்படும், கரும்பு சாப்பிட்டுட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணீங்கன்னா, மீன் சாப்பிட்றோம். பெரும்பாலும் மீன் வைட்டமின் ஏ இருக்கு, அதுல உயிரணுக்கள் அதிகமா இருக்குன்னு ஒரு சில பேர் வீட்டுல பயன்படுத்துறாங்க. அது சாப்பிட்டோம்னா வாழைப்பழம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நெல்லிக்காய் சாப்பிட்டால் தயிர் சாப்பிடக்கூடாது. நெல்லிக்காய் சாப்பிட்டால் தயிர் சாப்பிடக்கூடாது. இதே நெல்லிக்காய் நம்ம துண்டு துண்டா நறுக்கி போட்டு, முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு தொகுப்புல, நெல்லிக்காயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் எதுலையுமே இல்லை. இப்ப எப்படி நம்ம பீட்ரூட்டை சாப்பிட்றோமோ அதே போல நெல்லிக்காய் நம்ம தாராளமா சாப்பிடலாம். காலைல வெறும் வயிற்றுல நெல்லிக்காய்க்கு அவ்வளவு சக்தி உண்டு. நெல்லிக்காயினுடைய ஒரு சக்தி, நெல்லிக்காய் சாப்பிடலாம். அப்புறம் இன்னும் என்னென்ன சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா, இது போல நிறைய உணவுகள் சாப்பிடணும். இது போல நல்ல ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும். அதை விட இன்னொன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன், புதினா. இந்த புதினா
ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டு இந்த புதினா தலையை போட்டு கொதிக்க வச்சு, நீரிழிவு நோய் இல்லாதவங்க கொஞ்சம் பனக்கல்கண்டு போட்டு இதை கொதிக்க வச்சு காலையில ஒரு டம்ளர், நைட்டு ஒரு டம்ளர் சாப்பிட்டு பாருங்களேன். எவ்வளவு பெரிய சளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அப்படியா இருந்தாலும், எவ்வளவு உடம்புல ரத்த அணுக்கள் கம்மியா இருந்தாலும் இந்த புதினா அப்படி ஒரு சக்தியை உண்டு பண்ணும். புதினாவுக்கு அப்படி. இப்ப எங்க பார்த்தாலும் பால் டீ அதிகமா குடிக்க மாட்டேங்கிறாங்க. லெமன் டீ கொடுங்க, அந்த லெமன் டீல புதினா போட்டு லெமன் போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏன் அப்படி சாப்பிட்றத விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாத வைட்டமின் பால் பாக்கெட்டு தான் இப்ப எல்லாம் கொடுக்குறோம். பால் நேரடியா கலந்து ஏதோ கிராமத்துங்களை கொடுப்பாங்க, நேரடியா பால் கலந்து. இன்னும் சிட்டில எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பால் பாக்கெட்ல என்ன வைட்டமின் இருக்கு? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எங்களுக்கு கிரீன் டீ கொடுங்க, லெமன் டீ கொடுங்கனாவே அங்க புதினா போட்டுருவாங்க. லெமன் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாலே அவ்வளவு ஆரோக்கியம் நமக்கு அன்னைக்கு முழுவதுமே கிடைக்கும், பால் டீக்கு பதிலா. புரியுதுங்களா? அப்படி ஒரு சக்தி உண்டு அந்த லெமன் டீ, அந்த கிரீன் டீ. கிரீன் டீக்கு நம்மளே சொல்லியிருக்கேன், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா கொடுக்கக்கூடியது கிரீன் டீ. கிரீன் டீ அதிகமா பயன்படுத்துங்க, தப்பு கிடையாது. கிரீன் டீல அவ்வளவு சத்து உண்டு, கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இப்ப அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணணும், இன்னும் நிறைய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஆப்பிள் பாத்தீங்கன்னா சீவிட்டு எடுத்துக்கிறாங்க, சீவக்கூடாது. அப்படியே நல்லா அலம்பிட்டு, உள்ள மிளகு இருக்கும், அந்த மிளகு போயிடும். அப்படியே நல்லா அலம்பிட்டு அந்த ஆப்பிளை எடுத்து நல்லா துண்டு நறுக்கி சாப்பிட்டுங்க, தோலோட சாப்பிடணும். எந்த ஒரு ஆப்பிளும் தோலை சீவிட்டு சாப்பிடக்கூடாது, அதுல வைட்டமினே கிடையாது. அப்போ ஆப்பிள் சாப்பிட்டோம்னா அதிக வைட்டமின் உண்டு. நான் சொன்ன போல கேரட்டு, பீட்ரூட்டு, நூக்கல்ல அவ்வளவு வைட்டமின் இருக்கு. நூக்கல் ஜூஸ் போட்டு நூக்கல் ஜூஸ் குடிக்கலாம். இதை விட ஹெச்பி நமக்கு ரொம்ப அதிகமா ரேஞ்ச் ஆகணும்னா ஒரு உன்னதமா நல்லா கிடைக்கக்கூடிய மருந்து உலர் திராட்சை. எங்கேயுமே கிடைக்குது, உலர் திராட்சை கிடைக்கல. அந்த உலர் திராட்சை வாங்கிட்டு சும்மா ஒரு 10 திராட்சை எடுத்து நைட்ல தண்ணியில ஊற போட்டுருங்க. காலையில பாத்தீங்கன்னா ஊறி போய் நல்லா இருக்கும். அப்படியே அதை ஒண்ணு நல்லா நசுக்கி விட்டு அப்படியே குடிச்சிருங்க. இல்லைன்னா அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா அந்த உலர் திராட்சையில 48 நாளைக்குள்ள உங்களுக்கு 6 ஹெச்பி கம்மியா இருந்தா கூட 12 பாயிண்ட் கொண்டாந்து கொடுக்கும். இந்த உலர் திராட்சையில அவ்வளவு சக்தி உண்டு. அந்த உலர் திராட்சையினுடைய சக்தி அப்படி ஒரு சக்தி கிடைக்கும். உலர் திராட்சை மறந்துடாதீங்க, உலர் திராட்சைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. சரிங்க, இப்ப நம்ம எல்லாம் உணவுகள் எடுத்துக்கிறோம். ஒரு சில காலகட்டத்துல குழந்தைகளுக்கு ஒரு 2 மாசம், 5 மாசம், 10 மாசத்துல எவ்வளவு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் தீராத நோய்கள் வந்துட்டே இருக்கு. அந்த நோய்களுக்கு ஏதாச்சும் எளிமையான மருந்துகள் இருக்கா அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. அது எல்லாரும் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இப்பதான் அதை என்ன பண்றாங்க, தூக்கி போட்டுறாங்க. அதாவது தாயினுடைய குழந்தை பிறந்தவுடன் அந்த தொப்புள் கொடி என்ன பண்ணணும், எடுத்து நல்லா பதப்படுத்தி காய வச்சு ஒரு டப்பால எடுத்து அடக்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நோய் தீர்க்க முடியாத நேரத்துல அதை கொஞ்சம் உரசி தேன்ல கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருங்களேன். எவ்வளவு பெரிய காய்ச்சல், எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் உடனடியாக குணமாவுங்க. அது எப்படி சார்? அதுதாங்க உண்மை. உண்மைன்னு உண்மை அந்த காலத்துல இருக்க பாட்டி வைத்தியத்துல கண்ட ஒரு பெரிய உண்மை. அது இப்பயும் பதப்படுத்தி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அந்த அற்புதமான அது ஒரு அந்த குழந்தை அந்த தொப்புள் கொடி எடுத்து பதப்படுத்தி அதை வச்சு கொஞ்சம் உரசியோ அல்லது லேசா நுணுக்கியோ ஒரு தேன்ல குழச்சி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைக்கு. அப்படி ஒரு குழந்தைக்கு அந்த ஆரோக்கியமான நிலை கிடைக்கும். உயிரணுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகி, செல்கள் உற்பத்தி ஆகி, எந்த விதமான நோய் வந்தாலும், தீராத நோய் வந்தாலும் உடனடியாக குணம் கிடைக்கக்கூடிய சக்தி சாதாரண நம்மளுடைய தாய் இந்த குழந்தை நேரத்துல எடுக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு மருந்து நமக்கு அவ்வளவு உதவி செய்யும். அந்த தொப்புள் கொடி மருந்து, அதை மறந்துடாதீங்க. குழந்தைகள் எடுக்கும்போது அதை எடுத்து பத்திரமா பாடம் பண்ணி வச்சிருங்க. அதுல சீட்டு எழுதி இந்த குழந்தைக்கு இதுன்னு அப்படி சொல்லி எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருக்கும், அது கெட்டே போகாது. அப்ப சின்ன குழந்தைக்கு தான் கொடுக்கணுமா சார்? அது 12 வயசு வரலையும் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் ஏஜ் ஆனோன்னா தானா மாறிக்கும். அது வரலையும் அது அப்ப என்ன உணவு வேணும், என்ன எடுத்துக்கணுங்கிறது தெரியும். 12 வயசு வரலையும் அந்த ஒரு பயன்படுத்தலாம். எது அந்த தொப்புள் கொடியினுடைய ஒரு உரைச்சோ அல்லது பொடி பண்ணியோ அதை பயன்படுத்தலாம். இப்படித்தான். அப்புறம் இந்த செல்கள் அதிகமா உற்பத்தி ஆகாம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால
மூளையில டிப்ரெஷன், மனக்கவலை ஏற்படும். செல்கள் ஹெச்பி உடம்புல குறைஞ்சதுனாவே டிப்ரெஷன், மனக்கவலை ஏற்படும். ஒரு மாதிரி மன சோர்வு ஏற்படும். அப்புறம் ஞாபக சக்தி குறையும். அது உடம்புல உள்ள செல்கள் சரியா உற்பத்தி ஆகாதனாலதான் இந்த ஞாபக சக்தி குறையறதுக்கு காரணமே. அப்ப இந்த ஞாபக சக்திக்கு என்ன சார் மருந்து எடுத்துக்கலாம்னா, எல்லா கடையிலையும் கேளுங்க, சஞ்சீவி சூரணம்னு கிடைக்கும். சஞ்சீவி சூரணம் எல்லா கடைகளுமே அந்த சஞ்சீவி சூரணம் கிடைக்கும். சஞ்சீவி சூரணம் என்னென்ன கலந்திருக்கு அப்படின்னா, சதக்குப்பை, ஜீரகம், மகிழம்பு, அதிமதுரம், அப்புறம் தேத்தான்கொட்டை, அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாமே அதுல கலந்துருக்கு. அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு பனக்கல்கண்டுல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதை சாப்பிட்டோம்னா இந்த மூளைக்கு தேவையான உயிரணுக்களுடைய உற்பத்தி அதிகமாகி ஞாபக சக்தி அதிகமா கிடைக்கும். உடலுக்கு தேவையான பலன் கிடைக்கும், தேக பலன் கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் அத்தனையுமே இது எல்லா கடையிலையும் சஞ்சீவி சூரணம் கேட்டாலே கிடைக்கும். நீங்க இதை வாங்கி தயார் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சுன்னா, நீங்க கடையில வாங்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் நான் இதுல பதிய வைக்கிறேன், நீங்க வாங்கிக்கலாம். சதக்குப்பை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அதே மாதிரி அந்த ஜீரகம் உங்களுக்கு தெரியும், மகிழம்பு உடலுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மகிழம்பு, அப்புறம் அதிமதுரம், இது எல்லாமே ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் அதிமதுரம்? அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கலந்துருக்க அந்த மூலிகைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடிய சக்தி அந்த மூலிகைகளுக்கு உண்டு. அப்புறம் பூண்டு எல்லாத்துக்குமே தெரியும். தயவு செய்து இந்த பூண்டை, இந்த வாயு தொல்லை இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த பூண்டை தினமும் பால்ல போட்டு வேக வச்சு அப்படியே மிக்சியில அப்படியே கடைஞ்சு கூட, இல்லைன்னா பால்ல இதை சாப்பிட்டுட்டு 1/2 டம்ளர் பால். அதாவது இந்த பூண்டுக்கு அவ்வளவு எதிர்ப்பு சக்தி உண்டு. பூண்டை பத்தி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப இந்த உயிர் அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த பூண்டுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா உண்டு. அப்ப பூண்டை நம்ம ரொம்ப அற்புதமா பயன்படுத்தணும்னா, நம்ம வாழ்வில் பூண்டினால் நிறைய மகத்துவம் நம்ம உடலுக்கு தேவையான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பூண்டுக்கு உண்டு. எந்த நேரம் சார் சாப்பிடலாம்? எப்ப வேணாலும் சாப்பிடலாம். பூண்டுக்கெல்லாம் ஒரு உணவுல சேர்த்துக்கிறோம். அப்ப எந்த நேரத்துல சாப்பிடணும்னு கணக்கு இருக்கு? இல்ல. இரவு படுக்கும் போது சாப்பிடலாம், காலையில ஒரு 10 பூண்டு எடுத்து வேக வச்சு சாப்பிடலாம், அல்லது அப்படியே சுட்டு சாப்பிடலாம். பூண்டு பச்சையா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரமா இருக்கும். அதை நம்ம பால்ல போட்டு வேக வச்சு சாப்பிட்டோம்னா அந்த காரத்தன்மை குறைஞ்சி பூண்டினுடைய சக்தி நமக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப பூண்டினுடைய அற்புதமான ஒரு சக்தியை நம்ம பார்த்துட்டோம், புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பெருங்காயம். இந்த பெருங்காயத்தினுடைய சக்தி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. பெருங்காயம், இந்த பெருங்காயத்தினுடைய சக்தி, அதாவது நம்ம உடல்ல இந்த பெருங்காயம் அவசியம் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு உன்னதமான உணவு. அந்த பெருங்காயத்தை ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து காலையில குடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெரிய சூடான உடம்பா இருந்தா கூட செல்கள் உற்பத்தி ஆகி உடம்ப குளிர்ச்சி படுத்தும். இந்த பெருங்காயத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அப்ப அதே பெருங்காயத்தை என்ன பண்றோம், நம்ம நம்ம முட்டைகோசு, வாழைப்பூ, வாழைக்காய், இந்த மாதிரி வாயு உள்ள பொருள்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த பெருங்காயத்தை கொஞ்சம் கூட கலந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருங்காயத்தினுடைய சக்தி அப்படி ஒரு சக்தி கிடைக்கும், பெருங்காயத்தினுடைய சக்தி. அப்புறம் ஒவ்வொரு சில பேர்த்துக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, முதுகு பிடிச்சிக்கிச்சு, நெஞ்சு வலிக்குது, அது இதயத்துல கோளாறா அப்படின்லாம் ஒரு பயப்படுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பெருங்காயத்தை கொஞ்சம் நல்லா எடுத்து நுணுக்கிட்டு தேன்ல குழைச்சி, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தேன்ல குழைச்சி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருங்காயம் போய் ஜீரகம் போய் தேன் போனோடனே ஜீரண மண்டலம் ஆனோடனே கேஸ் ரிலீஃப் ஆச்சுன்னா உடனே வலி குறைஞ்சிடும். பெருங்காயத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த பெருங்காயத்தினுடைய மகத்துவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாண்டு. இப்ப குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணலாம், பெருங்காயத்தை சும்மா ஒரு அளவு, அதாவது இந்த திருகடை அளவு எடுத்து, திருகடை 3 திருகடை அளவு, இந்த அளவு எடுத்துட்டு பெருங்காயத்தூள தாய்ப்பால்ல கலந்து அந்த குழந்தைகளுக்கு சங்குல வச்சு ஊட்டி விடுங்களேன், வாந்தி வராது, ஜீரணம் நல்லா வேலை செய்யும், குழந்தை அழுவாது. ரெண்டு விஷயத்துலதான் குழந்தை அழுவோம். உடனே ஏதாச்சும் பூச்சி கடிச்சு ஏதாச்சும்னா அழுவோம், வயிற்று வலி வந்தா குழந்தை அழுவோம். உடனே என்ன பண்ண, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் இது பெருங்காயத்தை எடுத்து, அந்த காலத்துல பாட்டிகள்லாம் அப்படிதான் பண்ணுனாங்க, உடனே அம்மா பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துட்டு வா, அது அப்படி நுணுக்கு, ஒரு சிட்டிகை எடுமா,
கொஞ்சம் தாய்ப்பால் கொடுத்து அதுல கலந்து சங்கில போட்டு விடுமா, உடனே அந்த குழந்தை தூங்க ஆரம்பிச்சு, ஜீரணம் சரியாகும். அப்ப பெருங்காயம் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், மிகவும் முக்கியமானதும் கூட. எல்லா வாய்வுகளையும் நமக்கு களையக்கூடிய சக்தி இந்த பெருங்காயத்துக்கு உண்டு. இப்ப இப்படித்தான் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இன்னும் பார்க்க போனோம்னா ஒவ்வொரு சக்தியும் நம்ம குரலுக்கு தேவையானது இன்னும் என்னென்ன காய்கறிகள் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு பார்க்க போனோம்னா, அதிமதுரம், அதுல ரொம்ப அற்புதமா நமக்கு மூலிகை மருத்துவங்கள் கூட இருக்கு. ஓமம் அதுல இருக்கு. அப்புறம் தேன், அப்புறம் கிரீன் டீ, இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட், எதிர்ப்பு சக்தி, ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது. அப்புறம் இஞ்சி, எலுமிச்சம்பழ சாறு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தயிர் போட்டு சாப்பிடுவோம். அந்த தயிர்ல அவ்வளோ விட்டமின் இருக்கு. தயிர் சாதம். அதனாலதான் சாம்பார் சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிட்டு கடைசியில தயிர் சாதம் சாப்பிடுறோம். அந்த தயிர் சாதம் அதுல அப்படி இருக்கு. அதை விட அற்புதமா நமக்கு இன்னும் அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது என்ன தெரியுங்களா? பாதாம். அந்த பாதாம் நான் 3 பாதாம் போடுங்க. 3 பாதாம் நைட்ல போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். காலைல பாத்தீங்கன்னா ஊறி இருக்கும். அந்த 3 பாதாம் பருப்பு சாப்பிடுங்களேன். WBC ரத்த அணுக்களை, அதாவது வெள்ளை அணுக்களை அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய உன்னதமான ஒரு நட்ஸ், அதாவது விதை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாதாம் தான். பாதாம்ல அவ்வளவு சத்து இருக்கு. பாதாம் சாப்பிடுங்க. அப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்கும். நல்ல தரமான பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து டெய்லி 3 அல்லது 4 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு HB ரத்த அணுக்கள், சிறப்பு அணுக்களுடைய உற்பத்தி அதிகமா கிடைக்கும். பேரிச்சம்பழத்துல அவ்வளவு சத்து, வைட்டமின் இருக்கு. அதோட தேன் கலந்து கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இன்னும் சுவையா இருக்கும், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பேரிச்சம்பழத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அப்புறம் நெல்லிக்காய், நான் சொன்னது போல நெல்லிக்காய் நிறைய சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அப்புறம் கடையில இப்ப நான் சொன்ன அந்த சஞ்சீவி சுரணம் மாதிரி திருபிள்ளா சுரணம்னு கிடைக்கும். அது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். திருபிள்ளா சுரணம் அப்படின்னு கேட்டு பாருங்க. திருபிளா சுரணம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. அந்த திருபிளா சுரணத்துல என்னென்ன கலந்துருக்குன்னா, நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் பொடி, கடுக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி, 3மே கலந்துருக்கும். இத நம்ம ஒரு பொடி எடுத்து தேன்ல குழச்சி சாப்பிடலாம், அல்லது கொஞ்சம் இளம் சுடு தண்ணியில போட்டு நல்லா கலந்து குடிச்சிடலாம். திருபிளா சூர்ணத்துல ரத்த அணுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகும், அதே சமயத்துல வெள்ளை அணுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகும், நிணநீர்களுடைய உற்பத்தி அதிகமாகும். மூட்டு வலிக்கு திருபிளா சூர்ணம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். மூட்டு வலி நான் சொன்ன நிணநீர், ஒவ்வொரு இடத்துலயும் நிணநீர் உற்பத்தி பண்ணும். அந்த நிணநீர் உற்பத்தி பண்றதுலதான் வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளார. அப்படியாப்பட்ட செல்களை நம்ம பாதுகாக்கணும்னா உணவுல இருந்து, இது மாதிரி இயற்கை மூலிகைகள்ல இருந்து, நம்மளுடைய யோகா பயிற்சி, நடைப்பயிற்சி, தியான பயிற்சிகள்லாம் அவசியம் இந்த செல்களுக்கு தேவை. ஏன்னா செல் எங்க இருக்கு? நம்ம உடலை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உயிரணுக்கள். அது அந்த உயிரணுக்கள் தான். அந்த உயிரணுக்கள் நம்ம உடலுக்குள்ள இருந்தால்தான் நமக்கு ஆரோக்கியமே கிடைக்கும். நல்லா சிந்திக்க முடியும், நம்மளுடைய அதாவது வேலைகள் நல்லா செய்ய முடியும், ஞாபக சக்தி நிறைய கிடைக்கும், உடல் சோர்வு தட்டாது, ஆரோக்கியம் கிடைக்கும். அப்ப அணுக்களுடைய உற்பத்தி அதிகமா இருந்தா தான் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அணுக்கள் இல்லைன்னா என்ன சார் அப்படின்னா, அணுக்கள் இல்லைன்னா உடல்ல இருக்க உடம்பு மெலிஞ்சு போகும், இல்லைன்னா ஒரு சில பேத்துக்கு உடம்பு ஊதி போயிடும், இல்லைன்னா அந்த அணுக்கள் குறைஞ்சிச்சுன்னா சோர்வு அடைஞ்சிருவாங்க, அடிக்கடி தூங்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும், தூக்கம் வந்துட்டே இருக்கும், வேலை செய்ய சிந்திக்காது, கோபம் வரும், அவங்கள தன்னை அறியாமலே கோபம் வரும். இதெல்லாம் அணுக்களுடைய குறைபாடு. அவங்கள போய் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா HB 4 இருக்கா 5 இருக்குமாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? உடம்புல இப்ப உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இருந்தாதான் அந்த ரத்தத்தினுடைய அளவை அந்த ரத்தமே சீர் செய்யும், இல்லைன்னா சீர் செய்ய முடியாது. இப்ப ஒரு ஓடையில தண்ணி வந்துட்டே இருக்கு, அந்த தண்ணி ரெகுலரா ஓடிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஓடை நல்லா ஓடிட்டு இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு தூசிகள் வந்து அங்க அடைச்சிது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், அங்க ரத்தம் தடைப்படும், தண்ணி தடைப்படும்ல. அது போலதான் நம்ம உடல். ரத்தத்தில் அணுக்கள் குறையும் போது ரத்த ஓட்டத்தினுடைய சீர்மை குறையுது. அப்ப உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சுவாசிக்க முடியல, உணவு ஜீரண மண்டலம் வேலை செய்யல, சிறுநீரகத்தினுடைய கோளாறுகள் ஏற்படுகிறது. அப்ப இத்தனையும் நம்ம அந்த அணுக்களினுடைய உண்மைகளை உணர்ந்து இந்த இயற்கையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே
எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த உணவுகள்ல நமக்கு இயற்கையா எடுத்துக்கும் போது நம்மளுடைய அந்த கல்லீரல், கணையம், மற்றபடி பித்தப்பை எல்லாமே ஈஸியா செமிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம உடலுக்கு தேவையான அணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூடான பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. ரொம்ப சூடா எல்லாரும் குடிக்கிறாங்க, குடிக்க கூடாது. அது போய் ரொம்ப பாதிக்கும். எல்லாம் சூடா சாப்பிடலாம். அதே மாதிரி இயற்கையான உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அது சந்தோஷப்படும். நம்ம உள்ள இருக்கக்கூடிய கல்லீரல், இந்த கணையம், இதெல்லாமே ரொம்ப ஆனந்தப்படும். அப்ப இயற்கையான உணவுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம நிறைய உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் உடலுக்கு தேவையான செல்கள் அப்படின்னு செல்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அப்ப ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம இப்படித்தான் உடலுடைய ஆரோக்கியத்தை நம்ம பேணி காத்தாக வேண்டும். இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒண்ணு பொல்யூஷன் அதிகமா இருக்கு, அதாவது சுகாதாரமான காற்று கிடைக்கல, வாகனங்கள் அதிகமாக பெருகி போச்சு, அப்ப சுகாதாரமான காற்று கிடைக்கல, அப்ப இயற்கையான காற்று தேவைப்படுது. அப்ப நம்ம இயற்கையான காற்று தேவைப்படும்னா நமக்கு தேவையான இயற்கையான உணவுகளை எடுக்கும் போது அதுல இருந்து சுவாசங்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. உணவுகள் எடுத்துக்கணும். இப்படிதான். இப்ப திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கோம், ஒரு சின்னதா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுது, அதாவது ரத்தம் வெளியே வருது, ஒரு நரம்புல ஏதோ பாதிக்கப்பட்டுருச்சு. உடனே என்ன பண்ணணும், இந்த இடத்துல காயம் அடிபட்டுச்சுதா, இந்த இடத்துல சின்னதா ஒரு கட்டு போட்டுருது, பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சமா வர்ற மாதிரி. உடனே தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டு ஈர துணி கண்டிப்பா அங்க இருக்கும், கிடைக்கும். ஈர துணி நினைச்சு அந்த இடத்துல வச்சு அப்படியே பிடிச்சிட்டு இருங்க. ஒரு 5 நிமிஷம் பிடிங்க. அந்த செல்லு அப்படியே ரத்தத்தினுடைய தாக்கங்கள் அப்படியே நிற்கும். அப்புறம் போய் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான மருத்துவங்களை நீங்க எடுத்துக்கலாம். அது வரலையும் பிளட் ரொம்ப வெளியில விடக்கூடாது, ரத்தத்தை வெளியே விடக்கூடாது. ரத்தத்தினுடைய அளவு வெளியில போயிடுச்சுன்னா உடனே அங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ரத்தம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, யாராச்சும் ரத்தம் கொடுத்தாதான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல ஒரு ஈர துணியை வச்சு நல்லா பிடிச்சுக்கிறோம். எந்த இடத்துல நமக்கு காலில் அடிப்பட்டு ரொம்ப இருந்தா இந்த காலுக்கு மேல ஒரு கட்டு போட்டுருங்க, ரத்தம் வர்றது கொஞ்சம் தடைப்படும். இதனால காலுக்கு ரத்த ஓட்டம் சரியான உள்ள போனா கால் ஏதாச்சும் பாதிக்காது. லேசா அந்த ரத்த ஓட்டத்தினுடைய தடைப்படுறதுனால கொஞ்சம் லேசா கட்டுப்பட்டு அந்த இடத்துல ஈர துணியை வச்சு அமுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் வர்றது நிற்கும். ஆனா தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி பச்சை தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிச்சோம்னா அந்த அணுக்கள் அப்படியே ரத்தத்துல உறைஞ்சு போய் அப்படியே நின்றுக்கும். அப்போ போய் நம்ம தேவையான உதவிகளை உடனடியாக அதுக்கு செயல்படணும்னா போட்டுடலாம், இல்லைன்னா தேவையான என்ன மருத்துவம் செய்ய வேண்டுமோ அதை செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்படிதான் ஒவ்வொரு முதலுதவியும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அதிகமா ஹெச்பி பெண்களுக்கு குறையக்கூடிய சக்தி இருக்கு. காரணம் அந்த மாணவிகளுக்கு காரணங்களால ஒரு சில பேர்த்துக்கு ரத்தத்தின் அணுக்கள் குறையும். அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அவங்களுக்கு தேவையான நல்ல ரத்த அணுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல பச்சை பயிர் சாப்பிடலாம், கொண்டைக்கடலை சாப்பிடலாம், அப்புறம் நான் சொன்ன இந்த பீட்ரூட் அந்த நேரத்துல சாப்பிடலாம், பச்சை கேரட் நிறைய சாப்பிடலாம், அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பப்பாளி இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டி சாப்பிடலாம். இப்படி எல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த ஹெச்பி வெளியில அவுட் ஆகுறது உடம்புக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அப்ப அவங்களுக்கு ஹெச்பி குறையாது, ரத்த அணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகும், உடம்புல ரத்தம் குறையறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஒவ்வொருவரும் என்ன உணவில் அதிகமா ஹீமோகுளோபின் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, போலிக் ஆசிட் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் இ இருக்கு, டி இருக்கு அப்படிங்கிறத நிறைய புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப நான் சொல்ற மாதிரி நிறைய மீடியாக்காரங்கள் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்துறது தான் இப்ப நாங்க கொடுக்கறதுக்கு நீங்க பயன்படுத்தணும். பல உண்மைகள் இன்னும் தெரியாம வச்சிருக்காங்க. அந்த உண்மைகள்லாம் நாங்க கொண்டுட்டு வரணும். ஏன்னா அப்பதான் நம்மளுடைய வரக்கூடிய சமுதாயங்கள் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு இப்பயே நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவங்களுடைய வாழ்வு நல்லா இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையான சத்து இல்லைன்னா எப்படி பரீட்சையில் நல்லா ஞாபக சக்தி வரும்? அப்ப என்ன பண்ணணும், நம்ம வீட்டுல இருக்கிற உணவுகள்ல அதுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகள் என்னன்னு வகுத்துட்டு வாரம் 2 கீரை, வாரம் நான் சொன்ன மாதிரி பீட்ரூட்டு, அது போல நான் சொன்ன மாதிரி பல காய்கறிகள் எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா ஆட்டோமேட்டிக்கா நல்லா பரீட்சை எழுத ஆரம்பிச்சிடும், ஞாபக சக்தி நிறைய கிடைக்கும்.
அணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகும். அப்ப நம்ம கிட்டே இருக்கக்கூடிய உணவு குறைபாடை வச்சுட்டு அந்த குழந்தை நல்லா படிக்கலன்னு திட்டணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தேவையான உணவு கிடைக்கலையே, தேவையான செல்கள் அதுக்கு உற்பத்தி ஆகலையே, அப்ப எப்படி அது படிக்கும்? அப்ப நம்ம என்ன பண்றோம், உணவுகளை அதை பகுத்துட்டு தேவையான வைட்டமின் என்ன தேவையோ அது அதிகமா இயற்கையா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மார்க் வாங்கும், நல்லா வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கும் சக்தி அதுக்கு உண்டு. அந்த காலத்துல எல்லாம் இன்னமும் வயசான பாட்டி 94 பாட்டிக்கு நல்லா கணக்குறீங்க, நல்லா காது கேக்குது, இதயம் பார்த்தீங்கன்னா நல்லா துடிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அது சின்ன வயசுல இயற்கையான உணவுகளை எடுத்த ஊட்டச்சத்து அது உடம்புக்குள்ளார இன்னமும் அதனுடைய பலன் கொடுத்துட்டு இருக்கிறதா. இப்பதான் எல்லாம் பாஸ்போர்ட்னு வந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 7up, அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அதுலயே என்னென்னமோ கலந்து இப்படி எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அப்ப அப்படி கிடையாது. உன்னதமான ஒரு மருந்துக்கு சாப்பிட்டுருக்காங்க. என்ன சாப்பிட்டுருக்காங்க? பழைய சோறும் தயிரும் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. அந்த பழைய சோறோட வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த பழைய சோறு வெங்காயத்தோட கேரட் சாப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணும், உடம்புல போய் செல்களை அதிகமா உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கடைசி காலத்துல பயனுள்ள அளவுக்கு அது பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப தேவையான உணவுகளை அவங்க குறைச்சி எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஆயுள் பலன் கூட இருக்கு. இதுதான் உண்மை. அந்த பழைய சோறு, அந்த தயிர் சாதம், அந்த இயற்கையான முறையில உட்காந்துட்டு அவங்க வயல்ல உட்காந்துட்டோ அல்லது வீட்டுல சாப்பிடும் போதோ அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தமே அவங்களுக்கு ஒரு ரத்த உற்பத்தி பண்ணும். அப்ப ஒவ்வொரு உணவையும் நம்ம அந்த சதவிகிதத்துல பயன்படுத்தி ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான செயல்பாடை நம்ம தினமும் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னாவே நோயற்ற வாழ்வு என்றுமே நமக்கு ஒரு குறைவற்ற செல்வத்தை கொடுக்கும். அது போலதான் நம்ம இப்ப நான் சொன்னது போல நல்லா வாக்கிங் எடுக்கணும், நல்லா யோகா எடுக்கணும், நல்லா தியானம் எடுக்கணும், இயற்கையான உணவுகளை சாப்பிடணும், நொறுக்கு தீனி அதிகமா சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி வேக வச்ச பொருட்களை எடுக்கணும். வேக வச்ச பொருட்களுக்கு அவ்வளவு வைட்டமின், அவ்வளவு சத்து இருக்கு. அதிகமா கீரைகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வெந்தயக்கீரை அதிகமா சாப்பிடலாம். வாரத்துல 2 நாள் வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். அதுலயே அதிகமா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து. சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுது வெந்தயக்கீரை. சொன்னாங்கன்னா ஈஸியா கொண்டு வந்து கொடுப்பாங்க வெந்தயக்கீரை. நம்மளே கூட மாடி தோட்டத்துல மாடியில பயிர் பண்ணலாம். ஒரு சின்னதா ஒரு டவல் இருந்து அதுல அந்த ஒரு பாத்திரம் வந்து அதுல கொஞ்சோண்டு மண்ணை போட்டு அதுல வெந்தயத்தை தூவி விடுங்களேன். முதல் நாள் ஊற வச்சிடணும். மழைக்காலம் அதுல தூவி விடுங்களேன். ஒரு தூவிட்டு மாடியிலையோ அல்லது உங்களுடைய வறண்டாலையோ அல்லது உங்களுடைய கொல்லப்பாறை இடந்தால வச்சிருங்களேன். ஒரு 10 நாளையில பாருங்க நல்லா இவ்வளவு தூரம் வளர்ந்துரும் வெந்தயக்கீரை. அதை எடுத்துட்டு திரும்ப அதிலே போடலாம். அப்ப வெந்தயக்கீரைக்கு ரொம்ப அற்புதமான மருத்துவம் உண்டு. அதை விட இன்னொரு கீரை நான் சொல்ல மறந்துட்டேன், பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையும் பாசி பருப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாசி பயிரும் அதோட சேர்த்தக்கூடிய பொருள்களை பூண்டு, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மண்டலம் சாப்பிடுங்க. எவ்வளவு பெரிய பர்மனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அது சேர்க்கக்கூடிய பொருள்களுக்கும் அந்த நான் சொன்ன பொன்னாங்கண்ணி கீரையும் அப்படியே உடம்பை இழைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அணுக்களினுடைய ஒரு முறையை சீர்படுத்தி கொண்டு வந்துடும் பொன்னாங்கண்ணி கீரை. அதுல என்ன அதிகமா இருக்குன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு, போலிக் ஆசிட் அதிகமா இருக்கு. இது ரெண்டும் அதிகமா உள்ளது. முருங்கைக்கீரையினுடைய ஈக்குவல் பொன்னாங்கண்ணி கீரை. முருங்கைக்கீரை எவ்வளவு சத்து இருக்குன்னு சொன்னோம், அவ்வளவு சத்து பொன்னாங்கண்ணி கீரையில இருக்கு. அப்ப அந்த பொன்னாங்கண்ணி கீரைய வாரத்துல 2 முறை பயன்படுத்திங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் வாரத்துல 2 முறை. ஒரு 2 நாளைக்கு கேரட்டு, 2 நாளைக்கு பீட்ரூட்டு, 2 நாளைக்கு நான் சொன்னது போல அந்த முருங்கைக்கீரை சூப்பு, பொன்னாங்கண்ணி சூப்பு, பாதாம் பருப்பு, தயிர் சாதம், இது எல்லாமே சாப்பிட்டா போதும். உடல் அப்படி ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நோய் உங்களை தொடுன்னு பாருங்களேன், எந்த நோயுமே வராது. ஏன்னா இயற்கையினுடைய மகத்துவம் நம்மளுடைய பஞ்சபூதங்களுடைய சக்தியாக உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்களை, அந்த இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணும்போது நாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வருகிறோம், ஆரோக்கியமான எண்ணங்களை கொடுக்கிறோம், ஆரோக்கியமான நிலையில எந்த விதமான நோய்க்கென்ற செலவை குறைக்கிறோம். அப்ப இதெல்லாம் பயன்படுத்தி எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும், எல்லோரும் வாழ்வில் வளமடைய வேண்டும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்மா.